ஆக்ஷன். பீம்! வாயில்லா ஜீவன் இருக்கு, நிறுத்து. ஓ, அழகா இருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? நான் இப்ப அவனை தாக்கணும்னு நினைச்சா வாயில்லா ஜீவனும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற பப்பி எல்லாமே எனக்கு சொந்தமானது. நான் என்ன சொன்னாலும் அதை இந்த பப்பீஸ் அப்படியே செய்யும். போங்க, எல்லாரும் சீக்கிரமா போய் அந்த கோமாளியை அழிச்சிட்டு வாங்க. நல்லவனா இருக்கிறது நல்லதுக்கே கிடையாது, தெரிஞ்சதா தம்பி? உன்னால முடிஞ்ச அதை அழிச்சு காட்டு பார்க்கலாம். உன்னால முடியாது, நீ எனக்கு நல்லவே தெரியும். ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போகணும் ஷின்சான். ஆனா அம்மா, நீங்க தானே எனக்கு கூட்டிட்டு போகணும். சரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உன்னோட வேலை. அம்மா, நான் ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கணுமா? நீங்க கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். டிவிடில தானே பாக்குற, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். முதல்ல ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போ. ஷீரோ, உனக்கு வாக்கிங் போக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவா இருக்க கூடாது. இந்த அங்க எடுத்துக்கோ. இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ என்ன தொந்தரவு பண்ண கூடாது. போயிட்டு வா. இங்க என்ன பண்ற ஷீரோ? தனியா எப்படிங்க வந்த? சரி ஷின்சான் எங்க? சாரி, உன்னால பேச முடியாதுங்கறத நான் மறந்துட்டேன். ஷின்சான் உன்னை வாக்கிங் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்து ரோட்லயே விட்டுட்டு போயிட்டானா? அதானே நடந்தது. இந்த ஷின்சானுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. அவனுக்கு என்னதான் பண்றது? நான் உன்னை ஷின்சான் வீட்டுக்கு அப்புறமா கூட்டிட்டு போறேன். முதல்ல நீ என் கூட ஷாப்பிங் வரணும், புரிஞ்சுதா? ஷின்சான் தான் நம்ம தோத்துட்டியாப்பா? எதுக்கு தேவையில்லாம காதிட்ட காதடிச்சா? சரி சரி, கோவப்படாதப்பா. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். எங்க வீட்டுக்கு போறியா? ஆமா ஆமா, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போய் ஆகணும். என்னது நேரமாச்சா? டைம் என்னன்னு உனக்கு தெரியுமா தம்பி? 3:30 மணி ஆச்சு. கரெக்டா சொல்லிட்டான். ஷின்சான் வயித்துக்குள்ள கிளாக் இருக்குமோ? இல்லனா கிளாக்க முழுங்கி இருப்பானோ? நான் வந்துட்டேன். ஏதாவது சாப்பிடுறியா ஷின்சான்? அதெல்லாம் ஆக்ஷன் காமெடி பார்க்கணும். அம்மா, ஏதாவது ஜூஸ் கொண்டு வாங்க. இந்த ஷின்சான். என்னது, தண்ணியா? ஷீரோ தண்ணி குடிக்கவே இல்ல, கொண்டு போய் குடுத்துட்டு பாப்போ. அம்மா, நீங்களே கொடுத்துருங்களேன். என்ன சொன்ன? கோவப்படாதீங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். ஷீரோகனா, எங்க இருக்க? இந்த தண்ணிய குடி. ஷீரோ எங்க? நான் போயிட்டு வரேன். ஷின்சான், ஜூஸ் குடிக்கவா? எங்க போனா இவன்? ஷின்சான், இங்கேயும் அவனை காணுமே. அட, ஷீரோவையும் காணோம். உனக்கு இதே வேலையா போச்சு ஷீரோ. வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீயே வந்துட வேண்டியதானே. என்ன இது, ஷீரோவை இங்கேயும் காணுமே. நீ ஷீரோவை பாத்தியா? பார்க்க குட்டியா இருக்கும், பஞ்சு முட்டாய் மாதிரி புசு புசுன்னு வெள்ளையா இருக்கும். இப்படி டான்ஸ் கூட ஆடும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்ல. ஷீரோவை எங்கேயாவது பாத்தியா? ஓ பிரமாதம், நீயும் ஷீரோ மாதிரியே டான்ஸ் ஆடுற. ஷீரோவுக்கு கண்டிப்பா உன்னை ரொம்ப பிடிக்கும். ஷீரோவுக்கு டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பை. ஷீரோ கண்ணா, ஷீரோ எங்க இருக்க? என்ன சொல்ற ஷின்சான்? அது சரி, கையில நம்ம புடிச்சிட்டு வந்துரு. என்னது? ஷீரோவுக்காக தண்ணி கொண்டு வந்தப்பா. உனக்கு வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போ. அப்படின்னா ஷீரோ காணாம போயிடுச்சா? நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நமக்கு திரும்ப கிடைக்கல. எதுக்காக கெட்டதாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன நீ பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டா எப்படிதானே ஆகும்? ஷீரோ, ஷீரோன்னு கூப்பிடு போச்சான். மறந்து போயிட்டேன். முதல்ல நம்ம 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போக போறோம். நம்ம அங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை ஷின்சான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஷீரோ எங்க கிடைக்கலையே. சரி, நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம். ஆமா, கசமா அந்த பக்கம் போய் பாரு. மசாவு, நீ அந்த பக்கம் போப்பா. போச்சான், நீ இந்த பக்கமா போ. நான் இங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறேன். நீயும் ஒரு பக்கம் போய் தேடு, சரியா? ஷீரோ, ஷீரோ எங்க போற? பாக்க ஷீரோ மாதிரி தான் இருக்கு. இது நம்ம புது ஷீரோ. இது ஷீரோவா? இது ஒரு பூனைக்குட்டி. ஆமா கதமா, பூனைக்குட்டினா வாக்கிங் கூட்டிட்டு போக வேண்டிய வேலை இருக்காதுல்ல. ஷீரோக்கு மட்டும் இது தெரிஞ்சு அவ்வளவுதான். எதுக்காக இப்ப தேவையில்லாம குலைக்கிற? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்கல்ல. என்ன கிடைச்சதா இல்லையா? என்ன பண்றது? ஷீரோ கிடைச்சிருச்சா? சரி, வாங்க நாம போய் தேடுவோம். சரி சரி, ஷீரோவை நாம தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா. பேசாம உங்க அம்மா கிட்ட சொல்லி ஷீரோவை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல, அப்பதான் கிடைக்கும்.
ஒருவேளை ஷீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மசாவ் தான் ஷீரோவை தொலைச்சிட்டான்னு அம்மா கிட்ட சொல்ல போறேன். வரட்டுமா? ஷீரோ! இவ்வளவு நேரம் எங்க போன ஷீரோ? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உனக்கு பொறுப்பே இல்ல. பொறுப்பை பத்தி இவன் பேசுறதா என்னால தாங்கிக்கவே முடியல. ஓ, இதுதான் நடந்துச்சா? நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு பியானோ பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா ஷீரோ தான் அவசரப்படுத்தி என்னை இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. பரவாயில்ல, இப்பதான் அவன் சந்தோஷமா இருக்கான். ஷீரோ, அடுத்த தடவை நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா கண்டிப்பா நான் உன்னை தேடவே மாட்டேன். நீ அதான் திரும்ப வரணும். ஷீரோ, இந்த ஷின்சானை விட்டு நீ வந்துரு. நான் வேணா உன்னை கூட்டிட்டு போறேன். இந்தா தண்ணிய குடி. பாவம் ஷீரோ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டல. என்னால அசை கூட முடியல. நான் அசைஞ்சா பப்பீஸ் எல்லாமே நசுங்கிரும். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஆக்ஷன் கமெண்ட் புரிஞ்சுதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆக்ஷன்! என்ன நடக்குது? நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த பப்பீஸ் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. அதுங்க எப்ப என்கிட்ட வந்ததோ அப்பவே உன்னை அடிக்கிறது எனக்கு சுலபமாயிடுச்சு. எது பண்ணனாலும் யோசிச்சு பண்ணணும். அந்த வில்லன் போட்ட கொடூரமான திட்டத்தை ஆக்ஷன் காமின் முறியடிச்சிட்டாரு. விலங்குகளோட உயிரை மதிக்காதவங்களை எனக்கு பிடிக்காது. ஆக்ஷன் காமினோ அந்த விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவனை அழிச்சிட்டாரு. பிரமாதம் ஆக்ஷன் காமன். இந்த மாதிரி சாதாரண வில்லன்லாம் உங்களை தொடவே முடியாதே. பை பை.